ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் சிவில் இன்ஜினியர் பி பரத்குமார், ஆர்கன் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்ணா சாலை, திருச்சி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் அப்ரூவல் பிளான் நம்ம பில்டிங் அப்ரூவல் வாங்குறதுக்கான ப்ராசஸ் என்னென்ன நம்ம தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ப்ரொசீஜர் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன செலவாகுது, என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இடம் உள்ளாட்சி, நகராட்சி இதில் எது வருது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ எல்லாமே ஆன்லைன் மயமாக்கிட்டாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் இப்போ 15/7/2024 அதாவது இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இப்போ 22/7/2024 இந்த ப்ராசஸிங் ஆன்லைன் ப்ராசஸாக எல்லாம் மாறிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்னென்ன இந்த இதில் நம்ம கட்டலாம், இது நம்ம செல்ஃபாக சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம செல்ஃப் அட்டாச்டை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, செல்ஃப் சர்டிஃபிகேட் இந்த இது நம்ம தானாக நம்ம அப்ளை பண்ணுறது ஒன்லி ஹவுஸ் குடியிருப்புக்கு மட்டும்தான் இந்த ப்ராசஸ் பொருந்தும். நம்ம செல்ஃப் அட்டாஸ்டடை வச்சு நம்மளால், அதாவது சுயமாக நம்மளோட மேற்பார்வையில், நம்மளோட கண்காணிப்பில், நம்மளோட இதை வச்சு நம்ம பண்ண முடியும். ஹவுஸுக்கு மட்டும்தான், குடியிருப்புகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் பொருந்தும். இந்த கடைகள் கட்டுறதுக்கோ இல்லை மற்ற அப்பார்ட்மெண்ட், இந்த பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறதோ எதுவுமே இந்த இதுக்குள்ளே அடங்காது. ஓகேங்களா? இதில் இன்னொன்று மெயினான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் அப்ளிகண்ட்டோட நேமில் இருக்கணும். அப்ளிகண்ட்னா நம்ம யார் வீடு கட்டுறாங்களோ அவங்களோட பேரில் அந்த நேம் அந்த இடம் இருக்கணும். ஈசி இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். பட்டா சிட்டா எல்லாமே அவங்க பேரில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பவர் ஆஃப் பட்டாணி இருந்தாலும் ஓகே, அவங்க பேரில் இருக்கணும். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறது, குடியிருப்புக்கான வீடு கட்டுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மாடிஃபிகேஷன், ஒரு வீடை நம்ம மாடிஃபை பண்ணுறோம், பழைய வீட்டை புது வீடாக மாற்றுறோம் அப்படின்னா அதுக்கான இதுவும் இது பொருந்தும். அடுத்து இதோட இது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடம் 2500 ஸ்கொயர் ஃபீட் அந்த அளவுக்கு தான் இருக்கணும் இந்த இடம் ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, பில்டப் ஏரியா 3500 ஸ்கொயர் ஃபீட். 3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியானா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் நம்ம கட்ட முடியும். ஏன்னா 7 மீட்ரு ஹைட்டு, பில்டிங்கோட ஹைட் 7 மீட்ரு தான் இதுக்கான அப்ரூவல். ஓகேங்களா? இப்போ 3500 ஸ்கொயர் ஃபீட்னா கீழே ஒரு 2500, மேலே ஒரு 1000 அந்த ரேஞ்ச். அதை மொத்தம் நம்மளுக்கு 3500 ஸ்கொயர் ஃபீட். இதுதான் நம்மளோட கணக்கு. இந்த கணக்கு தான் இது நம்ம அப்ரூவல் ஆகும். அடுத்து 7 மீட்டர் ஹைட்டில் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ அப்ரூவ்டு லே அவுட்டு, அதாவது இது மெயினானது என்னென்னா, லேண்ட் அப்ரூவ்டான லே அவுட்டில் இருக்கணும். டிடிசிபி அப்ரூவ்டாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சிஎம்டி அப்ரூவ்டாக இருக்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நத்தம் நிலம் அப்படிங்கிறது எப்படின்னா 2016க்கு முன்னாடி நத்தம் நிலம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டிடிசிபி இதெல்லாம் வந்துச்சு. அதனால் நத்தம் நிலம் அப்படிங்கிறது 2016க்கு முன்னாடி இருக்க லேண்டாக இருந்தால் ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண லேண்டாக இருந்தால் நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய லேண்டுக்கு கண்டிப்பாக டிடிசிபி, சிஎம்டி அப்ரூவ்டு கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா? இது எதுக்கெல்லாம் அதாவது நிராகரிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் லேண்டு கண்டிப்பாக இதில் குடியிருப்பு கட்டக்கூடாது. அடுத்த ரோடு பக்கத்துலேயோ ரோட்டுக்கு மேலேயோ வரக்கூடிய இடத்துல கட்ட முடியாது. நான் அர்பன் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. நான் அர்பன்னா இங்கே குடியிருப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில ஏரியாக்கள் இருக்கும். அந்த ஏரியாக்குள்ளேயும் நம்ம இந்த பில்டிங் கட்டினா அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க அப்ளை பண்ணும்போது. ஓகேங்களா? இதில் என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று சைட்டோட ஃபோட்டோகிராஃப்னால் அந்த இடத்தோட ஃபோட்டோகிராஃப் வேணும். ஓகேங்களா? ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுங்கிற பார்க்குறோம். சைட்டோட ஃபோட்டோகிராஃப் வேணும். செல்ஃப் அட்டாஸ்டட் அதில் இருக்கணும், சைன் இருக்கணும், உங்களோட சைன் இருக்கணும். அடுத்து செல்ஃப் அட்டாஸ்டட் பிரிண்ட் அவுட் ப்ரூஃப், அதாவது அந்த இடத்தோட பத்திரத்தோட ப்ரூஃபில் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை பார்த்தீங்கன்னா அதில் செல்ஃப் அட்டாஸ்டட் பண்ணிடணும். உங்களோட ஓன் கையெழுத்து போட்டுக்கணும். அடுத்து பட்டா பிரிண்ட் அவுட் எடுத்து அதுலேயும் கையெழுத்து போட்டுக்கணும். அடுத்தது இது டவுனில் இருந்துச்சுன்னா டிஎஸ்எல்ஆர் காப்பி அது கண்டிப்பாக வேணும். அதுலேயும் உங்களோட சைன் வேணும். அடுத்து லே அவுட்டில் உங்களோட சைன், செல்ஃப் அட்டாஸ்ட் சைன் வேணும். அடுத்து எஃப்எம்டி மேப் அதில் இருக்கணும். அதுலேயும் உங்களோட சைன் வேணும். அடுத்த பில்டிங் பிளான் அதாவது இந்த பில்டிங் பிளான் இன்ஜினியர்ஸ், ஒரு லைசன்ஸ் இன்ஜினியர் வச்சு தான் இந்த பிளான் நம்ம பிளான் பண்ண முடியும், போட முடியும். அவங்களோட சைனும் வேணும். அப்போ தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அடுத்து அந்த பில்டிங் பிளான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்ஜினியர்ஸ்க்கு தெரியும். இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, A4 ஷீட் இருக்குல்ல, அதாவது 2 A4 ஷீட்டில் அந்த பிளான் இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு A4 ஷீட்டில் பில்டிங் பிளானும் ஜாயினரிஸ் டீட்டெயிலும் இருக்கணும். அடுத்த A4 ஷீட்டில் டெரஸ் ஃப்ளோர் பிளானு அண்ட் செக்ஷன் எலிவேஷன் இருக்கணும். இது லைசன்ஸ் இன்ஜினியர்ஸுக்கு தெரியும். அவங்கள வச்சு நீங்கள் பிளான் போட்டு தான் இதை அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது.
அதை பற்றி பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம ஒரு சும்மா ஃபார்ம்னு வந்தது அதே ஆன்லைனில் காட்டும், அல்லது சைன் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும், ட்ரிக் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இது லைசன்ஸ் இன்ஜினியர்ஸ் ரூல்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும், அவங்களோட நார்ம்ஸ் படி போடுவாங்க. அந்த என்ன நார்ம்ஸ் அப்படிங்கிறது தெரியும், அவங்கள வச்சு நம்ம போடும்போது தான் இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் ஆஃப் ஸ்க்ரூட்டிங், அதாவது பரிசீலனை பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க, அது வந்து இது கிடையாது. ஓகேங்களா. அடுத்த உரிமை இது என்னென்ன கட்டணம் நம்ம கட்டணும் பார்த்தீங்கன்னா, உரிமம் கட்டணம் கட்டணும், அடுத்து வந்து சாலை கட்டணம் கட்டணும், உள்ளாட்சி கட்டணம் கட்டணும், தொழிலாளர் நல வாரிய சங்கம் கட்டணம்னு ஒன்று இருக்கும், அந்த கட்டணம் ஒன்று கட்டணும், இந்த கட்டணம் அந்த கட்டணம். அடுத்து வந்து இதை நம்ம அப்ளை பண்ணால் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு அப்ரூவல் ஆயிரும். கரெக்ட், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உடனே வந்து நம்மளுக்கு அப்ரூவல் ஆயிரும். ஓகேங்களா. ஆன்லைன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். அடுத்து வந்து இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. நம்ம அந்த பில்டிங் எப்படி கட்டிகிட்ருக்கோம், சொன்ன அளவில் தான் கட்டுறோமா, இல்லை 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகமாக கட்டுறோமா, இல்லை 7 மீட்டருக்கு உயரத்துக்கு அதிகமாக கட்டுறோமா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து அப்ரூவல் பண்ண டேட்லேருந்து கண்டிப்பாக 5 வருஷத்துக்குள்ளே இந்த பில்டிங்கை கட்டி முடிக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஆன்லைன் ப்ராசஸ் என்னென்னங்கிறத பற்றி நம்ம பார்த்த டீட்டெயில்ஸ். மேற்கொண்டு உங்களுக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கேளுங்க, என்ன டீட்டெயில் வேணுமோ அது என்ன நம்ம பார்த்துலாம், என்ன டீட்டெயில்ஸோ உங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகேங்களா. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நம்மளும் பண்ணிட்டுருக்கோம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ணாசில் இருக்குது. உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக எதுவும் டவுட்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறோம். ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன். நன்றி, வணக்கம்.